அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். வாஸ்து குறித்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். கட்டுமானம் குறித்து நிறைய விஷயங்களை இன்ஃபர்மேட்டிவா நான் வீடியோஸ் நிறைய கொடுத்துட்டே வரோம். இது எல்லாமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர உங்களோட ஆதரவுக்கு நன்றி. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. வீட்டை கட்டுறது, கல்யாணத்தை பண்றது அவ்வளவு கஷ்டமான விஷயமா அப்படின்னு பார்க்கும்போது, கல்யாணத்தை பண்றது அப்படின்றது கல்யாணம் பண்ணவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். வீட்டை கட்டுறது அப்படின்ற பட்சத்துல, வீடு கட்டுறதுல என்னென்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கு, இது ஏன் சிரமங்கள்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க, வீட்டை கட்டுறதுல நிறைய மேன் பவர் லேபர்ஸ் யூஸ் பண்றாங்க, நிறைய கமாடிட்டிஸ் யூஸ் பண்றாங்க, நிறைய டீம் ஆஃப் லேபர்ஸ், இது இவங்க எல்லாமே கலந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி உருவாக்குறது தான் ஒரு வீடு. இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்தெந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மெட்டீரியல்ஸோட ரேட் ஸ்டேபிளா கிடையாது. நாளைக்கு ஒரு ரேட்டு, லேபர்ஸ் அவைலபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சவாலான விஷயமா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில எந்த மாதிரியான கான்ட்ராக்ட் முறை, கான்ட்ராக்ட்ன்றது ஒரு ஒப்பந்தம், ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தரோட ஒரு ஒப்பந்தம் பண்ணுறது எது சிறந்தது, எந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும், அதாவது ரிஸ்க் குறைவா இருக்கும். அந்த வீடு கட்டணும்ன்ற ஒரு விஷயத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமான விஷயமா மாத்துறதும், ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பேனிக்கான விஷயமா மாத்துறதும் நம்ம சூஸ் பண்ற ஆட்களை பொறுத்து. ஓகே, இப்ப இதுல என்ன மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. லேபர் கான்ட்ராக்ட் இருக்கு, கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸோட உள்ள கான்ட்ராக்ட் அது இருக்கு, கேன்கிரீம் ப்ராஜெக்ட் இருக்கு, ஐட்டம் வைஸ்டு ரேட் கான்ட்ராக்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல எந்த கான்ட்ராக்ட் பெஸ்ட் அப்படின்றது, எதனால பெஸ்ட் அப்படின்றத குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, இப்ப நம்ம பார்த்த விதத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோம். அதாவது கான்ட்ராக்ட்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்படல, இந்த விஷயம் அடிஷ்னலா வரும், இதுக்கு காஸ்ட் தனியா வரும், அந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய ப்ராக்டிக்கலா வரும். அப்ப இதை நம்ம எப்படி சாதாரணமா ஹேண்டில் பண்றது அப்படின்னும் போது, ஒரு டீடைல்டு அக்ரிமெண்ட் மீன்ஸ், டீடைல் அக்ரிமெண்ட்ல என்னென்ன இருக்குன்னு ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோக்கள்ல 2 வீடியோ கொடுத்துருக்கேன். அக்ரிமெண்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னு அதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த கான்ட்ராக்ட் முறையில எங்களால எதையும் மேனேஜ் பண்ண முடியாது, மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்களால பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில உள்ளவங்க டோட்டல் கான்ட்ராக்ட் அப்படின்றது போயிடும். அதாவது யூனிட் பிரைஸ் கான்ட்ராக்ட், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு பிரைஸ் அப்படின்னு அதுல என்னென்ன அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற டீடைல்ஸ் அதுல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸ்பெசிபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்டரை ஃபிக்ஸ் பண்ணி இதை ஒரு அக்ரிமெண்ட், பக்கா அக்ரிமெண்ட்ல என்ன செய்ய போறாங்கன்ற விஷயம் பூராமே கம்ப்ளீட்டா டீட்டெயிலா இருக்கணும். இதுல எந்த இடத்துலயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு அக்ரிமெண்ட்ல விஷயங்கள் இருக்கணும். எல்லாமே ஹைட் பண்ணி போட்டுட்டு வச்சுட்டு நாங்க அப்படி நினைச்சு சொன்னோம், இந்த மாதிரி நினைச்சோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் 2 பேருக்கு வந்துடக்கூடாது. கிளைண்ட்டுக்கு வந்துடக்கூடாது, கான்ட்ராக்டருக்கும் வந்துடக்கூடாது. இது ஐட்டம் வைஸ் கான்ட்ராக்ட். அடுத்து ஐட்டம் வைஸ் கான்ட்ராக்ட். ஒவ்வொரு ஐட்டம் பண்றதுக்கு, ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிரிக் வால் ஒரு யூனிட் பண்றதுக்கு இவ்வளவு காஸ்ட், ஆஃப் பிரிக் வால்க்கு இவ்வளவு காஸ்ட், பிளாஸ்டரிங் பண்றதுக்கு இவ்வளவு காஸ்ட், பீம் சைஸ் ஒரு 9/12 இன்ச்சஸ் பீம் ரன் பண்றதுக்கு இவ்வளவு காஸ்ட், ஒரு கால் ரன் பண்றதுக்கு இவ்வளவு காஸ்ட், எர்த்ஒர்க் பண்றதுக்கு இவ்வளவு காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஐட்டம் வைஸா ரேட்டு கொடுத்துருவோம். என்ன குவான்டிட்டி ஒர்க் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான பிரைஸ். இது ஒரு கான்ட்ராக்ட். இதுக்கு மெயினா டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும். ஒரு என்ஜினியரோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். பில் எடுக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ ஒரு குவான்டிட்டி சர்வே அந்த இடத்துல வேணும். இது ஒரு விதமான கான்ட்ராக்ட். அடுத்து இதுவே மெட்டீரியல்ஸ் கிளைண்ட் ப்ரொவைட் பண்ணி லேபருக்கு மட்டும் ஒருத்தரை என்கேஜ் பண்றது, அவருக்கு யூனிட் பிரைஸ் கொடுத்தது, அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு அவருக்கு பிரைஸ். ஆனா அதுல அவர் என்னென்னலாம் செய்வாரு, என்னென்னலாம் அவரோட ரேட்ல கவர் ஆகும் அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட் முக்கியம். ஏன்னா அதுல ஒரு சில விஷயங்கள் கவர் ஆகாது, அதை வேற டீமை வச்சு இவங்க பண்ற மாதிரி வரும். இல்ல அதே கான்ட்ராக்டரே அதை பண்ணி தரேன்னா அதுக்கு அடிஷனலா காசு கேட்பாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் இதை எல்லாத்தையுமே டீட்டெயிலா முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் நாங்க எதை சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சல்டன்ட், ஒரு இன்ஜினியர் ஒரு இன்ஜினியரை நீங்க கன்சல்டன்டா பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவர் மூலியமாவே ஒரு கான்ட்ராக்டர் வேணும்னா உங்களோட கான்ட்ராக்டர்னாலும்
அவர் மூலியமாவே வந்து நீங்க அவருக்கு ஒரு ரேட் அரைவ் பண்ணி டிசைன் பண்ணி எல்லாமே பண்றது கடைசி வரைக்கும் ஒரு இன்ஜினியரோட கைடன்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டதை நான் டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஒரு கிளைண்ட் ரைஸ் பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் எந்த விதமான கான்ட்ராக்ட் பெஸ்ட், எதுல போனா நமக்கு வந்து அதாவது எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஸ்மூத்தா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா என்ன ஒரு 2 நாள்ல வாஸ்து வருது, அந்த வாஸ்துக்காக வந்து அப்ப நாங்க என்ன மாதிரியான விஷயங்களை சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க. ஒரு கன்சல்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜினியரை வச்சு நீங்க ஒரு பிளான் என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க ஒரு இன்ஜினியரை டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரூம் வேணும், என்ன மாதிரி வேணும், என்ன சைஸ்ல வேணும், எத்தனை கார் பார்க்கிங் வேணும், எல்லாத்தையுமே நீங்க ஒரு இன்ஜினியர் சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு பிளான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு கான்செப்ட் அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வாஸ்துப்படி இருக்கணும். அது வந்து மெயினான விஷயம். எதுக்காக வாஸ்துப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்க எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். வாஸ்துப்படி இல்லாத ஆட்கள் வந்து எந்த மாதிரியான அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு சிரமப்படுறாங்கன்றதுக்கு ஏற்கனவே நாங்கள் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பிளானை ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதில் மேக்ஸிமம் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். பிளானை ஃபைனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆல்டர் பண்ண வந்து உங்களுக்கு தான் வந்து பண விரயம் ஆகும். ஒன்ஸ் பிளானை ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிளானை ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட கொடுக்கணும். ஒரு குவாலிஃபைடு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஒரு எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சிருப்பாரு, அவர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் கொடுப்பார். ஸ்ட்ரக்சரல் டிசைன் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சைஸ்ல காலம் கொடுக்கணும், என்ன சைஸ்ல பீம்ஸ் கொடுக்கணும், அந்த பீம்ல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், அந்த ராடு என்ன மாதிரியான பெட் பண்ணணும் வைக்கணும்ன்றத முதல் கொண்டு எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் கொடுத்துருவார். ஸ்டிரப்ஸ் எப்படி போடணும் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. அந்த டிசைனை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த ரேட்டே அரைவ் பண்ணணும். பிளான் பிளஸ் ஸ்ட்ரக்சரல் டிசைனை வச்சுக்கிட்டு தான் ரேட் அரைவ் பண்ணணும். குவான்டிட்டி அரைவ் பண்ணலாம். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா போதும், குவான்டிட்டி அரைவ் பண்ணிடலாம். குவான்டிட்டி அரைவ் பண்ணிட்டோம்னா எவ்வளவு ஸ்டீல் நமக்கு செலவாகும், எவ்வளவு பேலஸ்ட் தேவைப்படும், எவ்வளவு எம்சாண்ட் தேவைப்படும், இது எல்லாமே வந்து அரைவ் பண்ணிடலாம். இதெல்லாம் அரைவ் பண்ணிட்டோம்னா அதுக்கான ரேட் அரைவ் பண்றதும் பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியா ரேட் அரைவ். இதுல என்ன ஒரே ஒரு டிராபேக்னு கேட்டீங்கன்னா, ரேட் வந்து பிரசன்ட் அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல். இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு மெட்டீரியல் கிடைக்குதோ அதை வச்சுதான் யாருனாலும் அவைல் பண்ணி உங்களுக்கு ரேட் கொடுப்பாங்க. ரேட் நம்ம ஊர்ல இப்ப எப்படி ரேட் பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு ஃபில்லிங் சாயில் கிணத்து மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுவே பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் 5000 ரூபாய்க்கு அடிச்சுக்கிட்டு இருந்த மண்ணு டக்குன்னு பாத்தீங்கன்னா 9000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு போகுது. அப்படியே டபுள் 100% ரேட் அப்படின்னும் போது எந்த கான்ட்ராக்டரோ இன்ஜினியரோ பில்டரோ யாருனாலையும் இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே டபுள் ஆகுது ரேட். அதனால இந்த ரேட் அவங்க அவாய்ட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே பிரசன்ட் ரேட், அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ரேட் வேரி ஆகுற பட்சத்துல அது எப்படியோ அதை வந்து மியூச்சுவலா கிளைண்ட்டுக்கும் அது தெரியும். ஏன்னா மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதை 4 வச்சுட்டு என்கொயரி பண்ணோம்னா அந்த ரேட்டு எல்லாமே தெரிஞ்சிடும். அதை தகுந்த மாதிரி அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மெயினா வரக்கூடிய இடம் இதுதான். இந்த இடத்த வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து பிளான் கிடைச்சிருச்சு, ஸ்ட்ரக்சரல் டிசைன் கிடைச்சிருச்சு, ரேட் அரைவ் பண்ணியாச்சு. ரேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான கான்ட்ராக்டர் அந்த இன்ஜினியரோட மூலியமாவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்டரையோ நீங்க என்கேஜ் பண்ணலாம். ரேட்டை அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கான்ட்ராக்டரோட வேலை பார்ப்பாரு. இன்ஜினியர் வந்து கன்சல்டேஷன், அவர் வந்து கன்சல்டேஷன் பிளஸ் சூப்பர்வைசிங், அந்த ஸ்டாண்டர்டுக்கு வேலை நடக்குதா அப்படின்றத இன்ஜினியர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவார், பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ இதுல வந்து மேக்சிமம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ஏன்னா வந்து ஒரு டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன் ஒருத்தர், ஒரு இன்ஜினியர் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்னா நிறைய விஷயங்கள் டீல் பண்ணுவாரு. செகண்ட், ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு இன்ஜினியருக்கு சொல்ற விஷயம் வந்து எடுபடும். இது இந்த மாதிரி செய்ப்பா, இதுக்கெல்லாம் ரேட்டு இது பண்ணாத வைக்காதுன்னு ஒரு இன்ஜினியர் சொல்றதை வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து அக்செப்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் ஒரு இன்ஜினியர், நாளைக்கு அவருக்கு நிறைய வேலைகள் கொடுப்பாரு வைப்பாருன்றதுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதே ஒரு கிளைண்ட் போய் சொல்லும் போது அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். இது அதனால ஒரு இன்ஜினியர் வந்து சைட்ல ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இங்க கடைசி முடிக்கிற வரைக்கும் ஒரு இன்ஜினியரோட சூப்பர்வைசிங்ல எல்லாமே கொண்டு போறது நல்லது. இப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ஒர்க்மேன்ஷிப் குவாலிட்டியா இருக்கா அப்படின்றத அந்த என்ஷூர் பண்ண வேண்டியது இன்ஜினியரோட ரோல். அவர் வந்து கரெக்டான மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ற மெட்டீரியல் குவாலிட்டியா இருக்கா, ஆஸ் பர் டிசைன் வந்து மிக்ஸோ மிச்சப்படி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும், அது எல்லாத்தையுமே அந்த இன்ஜினியர் செக் பண்ணிடுவாரு. அந்த கரெக்டா அந்த மிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மிஷின் மிக்ஸ் தான் நம்ம வந்து ப்ரிஃபேர் பண்றோம். அந்த கையில போட்டுக்கிட்டு கலவை பரட்டுற வைக்கிறதான விஷயங்கள் எல்லாம் விட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா யாருக்கும் உடம்புல அந்த அளவுக்கு தெம்பு இல்லை. போட்டு ஒரு கலவைய நீங்க 4 தடவை 5 தடவை பரட்டினாதான் கரெக்டா மிக்ஸ் ஆகும். ஆனா இங்க யாரும் அந்த அளவுக்கு பரட்ட மாட்டாங்க. அதனால வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா மெஷினை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம போற மாதிரி இருக்கு.
இது எல்லாமே அந்த மிஷின் பண்ணணும்னா ஒரு காங்கிரீட் பண்ண போறோம்னா ஒரு மிக்சருக்கு வாடகை இருக்கு, அந்த மிக்சரை ஆப்ரேட் பண்றவருக்கு ஒரு சேலரி இருக்கு. இது எல்லாத்தையுமே எனக்கு இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிராக்டிக்கலா நாங்க பாக்குறோம். அங்க ஒரு டிஸ்பியூட் வருது. கான்ட்ராக்டர் சார் மிஷின் வாடகை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார கிளைண்ட் கிட்ட சொல்லுவாரு. அவர் நான் எதுக்குங்க கொடுக்கணும், நான் தான் உங்ககிட்ட எல்லாமே கொடுத்துட்டே இல்லை, உங்களுக்கு கொடுத்த ரேட்லயே நீங்க பாக்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மிஷின் வாடகை கிளைண்ட் தான் கொடுக்கணும், அந்த ஆப்ரேட்டருக்கு சம்பளமும் அவங்க தான் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நார்மலா ஒரு இடத்துல வந்து ஒரு மோல்டுக்கு ஆயில் அடிக்கணும் அப்படின்னா அந்த ஆயில் வந்து வாங்கி கொடுத்து வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்யணும். இது பூராமே அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் ரேட் இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் வேணும் அப்படின்னா ஒரு இன்ஜினியர்கிட்ட கரெக்டா எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார். பில்டர்கிட்ட பேசிடுவார், கான்ட்ராக்டர் பில்டர் நீங்க தான் எது எல்லாமே செய்யணும். நீங்க நார்மலா வந்து ஒரு 650 ரூபா ஒரு 700 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறாரா, கூட 50 ரூபா சேர்த்து வாங்கிக்கோங்க, எதையுமே இங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரேட் வந்து அரைவ் ஆயிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை கொண்டு போயிடலாம். அதனால இப்ப நான் சொன்ன மெத்தட், அதாவது ஒரு கன்சல்டன்ட் இன்ஜினியர் அவர் தான் அங்க மெயினான ஆள். அவர் ஆரம்பத்துல பிளான் பண்றதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அவர் கூட இருப்பார். கான்ட்ராக்டர் இன்ஜினியரை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்டர்னாலும் சரி, இல்ல இன்ஜினியர் மூலியமா ஒரு கான்ட்ராக்டர் இல்ல யார் சம் அதர் பர்சன் யாருனாலும் சரி, ஒருத்தரை வச்சு இன்ஜினியரை வச்சு ஒரு அக்ரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. மூணாவது, அந்த இன்ஜினியர் வந்து கன்சல்டேஷன்றதோட நிறுத்திக்காம அவருக்கு கன்சல்டேஷன் பிளஸ் சூப்பர்வைசிங் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபீஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவர் ரெண்டு வேலையுமே செய்வார், கன்சல்டேஷன் பண்ணுவார், சூப்பர்வைசிங் பண்ணுவார். ஒன்னு அவரோட ஆட்களை விட்டு அவரோட சூப்பர்வைசரை விட்டு உங்களோட சைட்டை வந்து மேனேஜ் பண்ணுவாரு, இல்ல அவரே வந்து நேர்ல பார்ப்பார், பார்த்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பார். இந்த மாதிரி பண்றதுல என்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து கண்டிப்பா நல்ல குவாலிட்டியான பில்டிங்கா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்ஜினியர் வந்து சூப்பர்வைஸ் பண்றாரு, ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட டிசைனை அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, எல்லாமே பண்ணி கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல விதத்துல உள்ள கட்டிடமா வரும். மெட்டீரியல் பர்ச்சேஸ்லயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எங்க வாங்கலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றது தெரியும். சப்ளை பண்ற மெட்டீரியல்ஸ் குவாலிட்டி இல்ல அப்படின்னாலும் அதை வந்து உங்களுக்கு சொல்லிடுவாரு, இந்த மெட்டீரியல் நல்லா இல்லை, இதை யூஸ் பண்றதுனால நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்சாண்டோ ஏதோ ஒன்று கொடுக்கறது பாத்தீங்கன்னா எம்சாண்ட்ல நிறைய இருக்கு. எம்சாண்ட் கரெக்டா வந்து அந்த ஸ்பெசிபிகேஷன் படி கரெக்டா வாஷ் பண்ணி கொடுக்குற எம்சாண்ட் காஸ்ட் கூட இருக்கும். மார்க்கெட்ல சாதாரண எம்சாண்ட் வாஷ் பண்ணாத எம்சாண்ட்லாம் வந்து ரேட்டு கம்மியா கிடைக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு லோடுக்கு ஒரு 2000 3000 வித்தியாசம் இருக்கும். 10 லோட்ல இந்த மாதிரினா ஒரு 20,000 ரூபாய் அவர் யார் அந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு போயிடும் அப்படின்றக்காக நிறைய பேர் இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து அந்த இன்ஜினியர் வந்து அவாய்ட் பண்ணிடுவார். ஏன்னா அவர் வந்து அவருக்கு இது மெட்டீரியலை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இது வந்து குவாலிட்டி மெட்டீரியல் கிடையாது, இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து சரி வரல அப்படின்னு. அது மாதிரி ஒரு கட்டைல்மெண்ட், ஒரு ராடு, ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பெண்ட் பண்ணும் போதே அதை இன்ஜினியர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இது வந்து கரெக்டான ராடு, இது ராடு நல்லா இல்ல. சில ராடு ஃபேமஸ் பிராண்ட் பேர்ல வர்ற டூப்ளிகேட்ஸ் இருக்கு. டூப்ளிகேட்ஸ் வந்து ராடை பெண்ட் பண்ணும் போதே தெரிஞ்சிருவாங்க. இந்த தூக்கெல்லாம் வளைக்கிறாங்களா அப்பயே தெரிஞ்சு போயிடும் அந்த ராடு எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்ஜினியரோட சப்போர்ட் இருந்தாதான் செய்ய முடியும். ரேட்டு கம்மியா இருக்கு, இன்ஜினியருக்கு தனியா ஃபீஸ் கொடுக்கணும், இதெல்லாம் விட்டுட்டு நம்மளா போய் யாராவது ஒருத்தட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கான்ட்ராக்ட்ல யார் இருக்காங்கன்னா ஸ்கூல் வாத்தியார்ஸ் இருக்காங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காங்க, யாருதான் பொட்டி கடை வச்சிருக்கவங்க, பலசர கடை வச்சிருக்கவங்க, என்னென்ன சொல்லலாமா எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க எல்லாமே பார்ட் டைமா கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறாங்க. அவங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியுமோ இதெல்லாம் வந்து யாரும் பாக்குறதே கிடையாது. யாருனாலும் வந்து அவர்கிட்ட ஒரு 4 வீடு கட்டிட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட கொண்டு போய் கான்ட்ராக்ட் கொடுத்துட்றாங்க. அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியாம அவர் பாட்டு செய்வார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு இன்ஜினியரை வந்து நீங்க கொஸ்டின் பண்ணலாம், லீகலா அவர் மேல ஆக்ஷன் கூட எடுக்கலாம். அவர் கோர்ட்ல வந்து ஐயா சாமி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஏதோ பண்ணேன்னு சொல்ல முடியாது. இதே நான் டெக்னிக்கல் பர்சன் வந்து இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க, எனக்கு சார் நான் டெக்னிக்கல் குவாலிஃபைடு இல்லை, நான் ஏதோ வயிற்று பழப்புக்காக இதை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன், தவறு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னார்னா அதை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதே வார்த்தையை ஒரு இன்ஜினியர் சொல்ல முடியாது. இந்த இடத்துலதான் வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சன் வந்து வேறுபடுறாரு. டெக்னிக்கல் பர்சன் வந்து அவருக்கு டெக்னிக்கல் நாலேஜுக்கு இருக்கு அப்படின்றதுக்காக தான் நீங்க அவர்கிட்ட போறீங்க. அவர் வந்து ஒரு தவறை செஞ்சிட்டாருன்னா அவர் மேல நீங்க ஈஸியா லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். லீகல் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா லீகல் ஆக்ஷன் நிற்கும், உங்களுக்கு உங்க சைடு ஃபேவர் ஆகும். இதே நான் டெக்னிக்கல் பர்சன்ட்ட நீங்க எதுவுமே செய்ய முடியும். ஸோ நான் நிறைய விஷயங்கள் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கான்ட்ராக்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஃப்ரம் தி பிகினிங் டு எண்ட் வரைக்கும் நீங்க ஒரு இன்ஜினியரோட கன்சல்டேஷன்ல பண்றதுதான் நல்லது.
மெட்டீரியல் பர்ச்சேஸ்ல, சூப்பர்வைசிங்ல, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன்ல எல்லாத்துக்குமே அந்த இன்ஜினியர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவர் வந்து டெய்லி வந்து அவங்க சைட் அவரோட ஆத்தரைஸ்டு பர்சனா யாரோ சைட்டை விசிட் பண்ணி இங்க என்ன நடக்குது வைக்குது ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் அது நடக்குதான்னு சொல்லி பாக்குற மாதிரி இருந்தா தான் நல்லது. அது இல்லாம கன்சல்டேஷன் சொல்லி 4 செட் ஆஃப் டிராயிங்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க ஆபீஸ்ல இருப்பாங்க, இங்க வாட்டுக்கு சைட்ல வேலை நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆயிடும். அதையும் பார்த்து அந்த இடத்துல வந்து நீங்க கன்சல்டேஷன் பிளஸ் சூப்பர்வைசிங் சேர்த்து அவங்களுக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஃபீஸ் தான் அதிகமாக தான் இருக்கும். நார்மலாக கன்சல்டேஷன் பிளஸ் சூப்பர்வைசிங், ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ணிட்டே இருக்கணும் சூப்பர்வைசிங். அதனால ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கணும். அந்த ஃபீஸை பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஸ்மூத்தா வீட்டை கட்டிப்பான் கல்யாணத்தை பண்ணிப்பான்னு 2 ஈவெண்ட்டை தான் பெருசா அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல இன்னைக்கு அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இல்லை, அப்பயே இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பிரச்சனைகள் மேலோடி நிற்குது, அவ்வளவு விஷயம் இருக்கு பிரச்சனைகள் வர்ற மாதிரி. அதனால ஒரு கரெக்டான ஆட்களை நீங்க சூஸ் பண்ணணும், கரெக்டான இன்ஜினியர்ஸ் நீங்க இது பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட வீடு கட்டுற ஒரு நிகழ்வு வந்து ஒரு மிகவும் சந்தோஷமா மாறும். அதே நேரத்துல தவறான ஆட்களையும் ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யறதோ, அவேர்னஸ் இல்லாம ஏதாவது செய்யறது, இது எல்லாமே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரும். ஓகே, நான் கூட சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும். ஏன்னா ஒரு வீடு கட்டுறவருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான தேவை. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற முடிவை நீங்க எடுங்க. இதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த யாரோ வீடு கட்ட போறாங்க வைக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாவோ வாஸ்து ரிலேட்டடாவோ கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரணும். எங்க சேனலை சப்ஸ்கிரைப், எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால நீங்க வாஸ்து குறித்து முழுமையா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் ஒரு முழுமையான ஒரு கிளாரிட்டி. ஏன்னா தொடர்ந்து ஒருத்தர் ரைஸ் பண்றாங்கன்னா அதுக்கான ஆன்சர் நான் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.